அவ்வளவு மக்பூலியத்துல ஒரு பெரிய சக்தியர். பல சிதுமத்துகள் செய்த பழுத்த பழம். முகமது அப்துல் அலி மദ്രാசி ரலியல்லாஹுடைய பேர பிள்ளை அபு அய்யூப் ரஹ்மத்துல்லாஹி குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்க பல பயான்களுக்கு போயிருக்கிறாங்க. ஆனா அவங்க 1947 ஒரு கல்யாணத்துக்கு போகும்பொழுது ஒரு இளம் ரொம்ப அற்புதமா பயான் பேசுறாங்க. நிக்காவுக்கும் அல்லாஹ்வுடைய மாரிஃபத்துக்கும் உண்டான தொடர்பை அவங்க பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய மாரிஃபத்தை குடும்ப வாழ்க்கையிலே எவ்வாறு நாம் புரிந்து கொள்வதற்கு பேசுறாங்க. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு ரொம்ப மெய் சிலிர்த்து போயிடுச்சு. இவங்க நிக்காக முடிஞ்சு தப்தர்லாம் எடுத்தா பொதுவா உடனே கிளம்பிடுவாங்க. அவ்வளவு பிஸி உள்ள ஆளவங்க. அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க பின்னாடியே போய் அவங்கள சந்திச்சு, நீங்க எங்க இருந்து வர்றீங்க, நீங்க இந்த இல்மு பேசுறீங்களே, இது எங்க இருந்து கிடைச்ச இல்மு எல்லாம் கேட்டு அவங்க சொன்னாங்க. என்னுடைய ஷேக் ஓசி அலீஷா அக்பரி ரஹ்மத் அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் படிச்சது ரஹ்மத்துல்லாஹி. இப்ப இவங்க எனக்கு பையத்து தாங்கன்னு கேட்டு முதலாக தமிழ்நாட்டுல பையத்து வாங்கினவங்க காசி ஹபீபுல்லா சாஹிப், தமிழ்நாட்டினுடைய அன்றைய மதராஸ் மாகாணத்தினுடைய காசி. அவங்கதான் முதல்ல பையத்து வாங்கி பல இடங்கள்